கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் அருகே உள்ள குப்பைகளை தரம் பிரிக்கும் மாநகராட்சி கிடங்கில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் அருகே உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் குப்பைகளை தரம் பிரிக்கும் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கவுண்டம்பாளையம் தீயணைப்புத் துறையினர் 4 வாகனங்களில் சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதியில் மாநகராட்சி குப்பை கிடங்கு உள்ளது. இங்கு மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொண்டு வந்து தரம் பிரிக்கும் பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதற்காக சுமார் 100 அடி நீளமும் 40 அடி அகலமும் கொண்ட 4 குடோன்கள் அமைத்துள்ளனர். இந்த குடோன்களில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணிகளை மாநகராட்சியினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை அங்கிருந்து ஒரு குடோனில் இருந்து கரும்புகை வந்துள்ளது. அதை பார்த்து அங்கிருந்த ஊழியர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதற்குள் தீ பரவி குடோன் முழுவதும் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் எரிந்து கரும்புகை வெளியாகியுள்ளது. அங்கு 4 வாகனங்களில் விரைந்து வந்த கவுண்டம்பாளையம் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடிக்கும் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு குடோனை உடைத்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.